நல்லாரை காண்பது அரிது, வல்லாரை உண்பதும் அரிதுன்னு சொல்லுவாங்க. இது வல்லாரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லான விஷயம். பொதுவாக கீரைகளை வந்து நம்ம கிரீனிஸ் வந்து எல்லாரும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். எதனால் ஏன் கீரை கொடுக்கணும்னு சொல்கிறோம்னா, அதில் வந்து நமக்கு வந்து தேவையான இந்த மக்னீசியம், இரும்பு சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வல்லாரை கீரை வந்து 2 வகை இருக்கும். கொடியிலையும் காய்க்கும், இது செடி வகை கொடியாக இருக்கும். இது வந்து இலையை நம்ம சாப்பிடலாம், தண்டு வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு உங்களுக்கு மீதம் இருக்கிற தண்டோ அல்லது வேர் பகுதியோ லேசாக கீறி விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதுவே முளைச்சிக்கும். உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து மூடாக்காவும் பயன்படுத்திக்கலாம், கலை கட்டுப்பாடாகவும் இருக்கும், நமக்கு உபரி வருமானமாகவும் ஆகும். குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக கொடுத்தா நினைவாற்றல் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வல்லாரை சாப்பிட்றது வந்து அடுத்த தலைமுறை வந்து ஞாபக சக்திக்கும் நினைவுத்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் புத்தி கூர்மையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படும். பொதுவாக இந்த கீரை வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற கீரை மாதிரி இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், வளவளப்பு இருக்கும். ஆனால் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால் கட்டாயம் வந்து வல்லாரை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எல்லோரும் நல்லவராக உருவாக்கலாம். வல்லாரை சாப்பிட்டு நல்லவராக உருவாக்கலாம்.